إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை வெற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த மனிதன் என்று செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கம்யூனிட்டியாக ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். ஆனா வரலாறுல நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் அல்லது முஸ்லிம் கம்யூனிட்டி அவர்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த முஸ்லிம் சமுதாயங்களுக்கு மத்தியில பிளவுகள் பிரச்சனைகள் வாரத்துக்கு பயங்கரமான காரணங்கள். ஒரு மஹல்லா என்ற அடிப்படையில, ஒரு ஏரியா என்ற அடிப்படையில, இந்த நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம் மைனாரிட்டி ஒரு கம்யூனிட்டி என்ற அடிப்படையில, முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நானும் நீங்களும் விஜிலண்டாக ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது ஆக முக்கியம். எங்களுக்கு மத்தியில பிளவுகள், எங்களுக்கு மத்தியில பேதங்கள்,
எங்களுக்கு மத்தியில மனக்கசப்புகள் உண்டாக்குவதற்காக வேண்டி பல சக்திகள் உலகளாவிய ரீதியில வேலை செஞ்சு கொண்டேதான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு 40 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொன்ற நான் உஸ்மானுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மலாயிகாமார்கள் அந்த உஸ்மானை கண்டா வெட்கப்படுறாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்ன லிகுல்லி நபிய்யின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah ஃபஅன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தோழன், ஒரு நண்பன் இருப்பார். உஸ்மான் சொர்க்கத்துல ஏண்ட நண்பன், சொர்க்கத்துல ஏண்ட தோழன் நீங்க தான் என்பதாக. எனவே அடுக்கடுக்காக அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் 12 வருடம். அதுல 6 வருடங்களுக்கு பின்னால சோதனைகளுக்கு மேல சோதனைகள் ஆரம்பிச்சு. யஹூதிகளுடைய ஒரு முனாஃபிக், ஒரு முஸ்லிம போல வந்து அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடியவர் மதீனால ஃபித்னாக்களை கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அங்கிருந்து விரட்டப்படுறார், ஈராக்குக்கு போறார். அங்கிருந்து விரட்டப்படுறார், சிரியாக்கு போறார். அங்கிருந்து விரட்டப்படுறார். ஆனா கடைசிக்கு ஈஜிப்டுக்கு போறார். இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒன்றே உருவாக்கிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேச்சாற்றல் இருந்துச்சு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. அந்த பேச்சாற்றல் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வச்சு ஒரு நல்ல பக்குவமான ஒரு மனிதனை போல அந்த மக்களுக்கு மத்தியில பேசி பேசி என்ன சொல்றாருண்டா, உஸ்மான் நல்லவர் தான், ஆனா அவரை விட அலி தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர் என்பதா. அதுக்காக வேண்டி பல பொய்யான ஆதாரங்களை காட்டினார். என்னைய உங்களுக்கு மத்தியில அனுப்பினதே வேற யாரும் அல்ல, அலி தான் அனுப்பியிருக்கிறார் என்பதாக சொன்னார். நீங்க அந்த அலி கிட்ட போயிட்டு கேட்டா அவர் இல்லை என்று தான் சொல்லுவார் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஈஜிப்ட்ல இருந்து, ஈராக்ல இருந்து, சிரியால இருந்து, மதீனாக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்துல உள்ள ஒரு பெரிய ஆலிம், முழு உலகத்துல பிரபலியமான முஃப்தி தகிய நான் சொல்லல, முழு உலகத்துல ஆக சிறந்த மனிதர்கள்ல ஒருவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு எதிராக யாரு வாழ தூக்கி கொண்டு வந்தது? கலிமா சொன்ன முஸ்லிம்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள வாராங்க, கொலை செஞ்சுட்டு போனாங்களா இல்லையான்றதை யோசிங்க. மஸ்ஜிது நபவிய அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களை சந்திக்கிறாங்க, சொல்றாங்க நாங்க உங்களுக்காக வேண்டிதான் வந்திருக்கிறோம். அவர் சொல்றார், நான் இப்படி ஒன்று சொல்லவே இல்லை, எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க மறுப்பீங்க என்பதாக, நாங்க உங்களை எப்படி சரி கலீஃபா ஆக்கிட்டே போவோம் என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னா என்பதை யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிழைவு உண்டாகிட்டு யாருக்கு மத்தியில? சஹாபாக்களுக்கு மத்தியில. அந்த அளவுக்கு ஃபித்னா என்று சொல்றது இருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எந்த ஜனாசா போகக்கூடிய நேரத்துல பூ வீசணுமோ அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா போகக்கூடிய நேரத்துல கல்லால் அடிக்கிறான். 40 நாட்கள் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறான். இதெல்லாம் யாரு செஞ்சது? முஸ்லிம்கள் செஞ்சாங்க. தவறான செய்திகள் கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் என்ற தோழர் இந்த உஸ்மான், அவரை கொலை செய்யறதுக்காக வேண்டி உம்மத்துக்கு எவ்வளவு பாடுபட்டவர். ஆனா மக்களுக்கு மத்தியில ஃபித்னா கிளப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அடுத்த மருமகன். யா அலி அமா தர்தா அன் தகூன மன்சிலத்துக முகாபல மன்சிலி. அலி, நீங்க விரும்பலையா சொர்க்கத்துல என்ற வீட்டுக்கு முன்னால தான் உங்களோட வீடு இருக்கும் என்பதாக. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் ஒன்று உருவாகிச்சு, ஹவாரிஜ்கள் என்று. ஹவாரிஜ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போறாங்க. போகக்கூடிய நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
இவர்களுடைய வெளிரங்கமான தோற்றத்தை பார்த்து எனக்கு ஏந்த தீனுடைய விஷயத்துல வெக்கம் வந்துட்டு அது என்னைய விட பக்குவமான ஆட்களா இருக்கிறாங்க. நெத்தில சுஜூதுடைய அடையாளம், அழகான நீட்டான ஆடைகள், சுன்னத்தை அணுவாக ஃபாலோ பண்றாங்க. சுஜூத் எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னா கையில கூட கரகட்ட வந்திருக்குது, பாரமான வேலை செஞ்சு அல்ல, சுஜூத் செஞ்சு. இவங்களை பார்க்கக்குள்ள எனக்கே வெக்கமா இருக்குது. இவ்வளவு பக்குவம். ஆனா பேசக்கூடிய நேரத்துல மடத்தரமான கருத்துக்களை சொல்றாங்க. யாருக்கு எதிராக போறாங்க? சஹாபாக்களுக்கு எதிராக போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கு திட்டம் போட்டாங்கண்டா ஒரே இரவேல ஃபஜ்ருடைய தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்துல அலி, அம்ர் இப்னுல் ஆஸ், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 3 பேரை கொலை செய்யணும். யாரு திட்டம் போடுறது? முஸ்லிம்கள் திட்டம் போடுறாங்க. அவர்களுடைய தலைகள் கழுவப்பட்டுச்சு. ஹக் என்று நினைச்சு, உண்மை என்று நினைச்சு, மார்க்கம் என்று நினைச்சு பாடுபடுறாங்க. ஆனா ஹராத்துக்காக வேண்டி பாடுபடுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அடுத்த 2 பேர் சோமில்ல ஃபஜ்ருக்கு போகல, அடிச்சு அடிக்கி தலை வெடிச்சு தாடி அப்படியே ரத்தத்தால போட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் பிடிக்கிறாங்க. அந்த புடிச்சு அடிச்சவரை புடிச்சு அவருக்கு மரண தண்டனை. அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், பேர் என்ன? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முடிவு செய்யறாங்க. அவருடைய ஒரு கை வெட்டப்படுவது அல இல்ல, ஒரு கால் வெட்டப்பட்டுச்சு அல இல்ல, அவருடைய கண்கள் கழட்டப்பட்டுச்சு அல இல்ல, நாக்கு வெட்டப்படக்கூடிய நேரத்துல ஏம்பி ஏம்பி அழுவுறா. கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க? இவ்வளவு நேரம் நீங்க என்ன கண்ண என்ற உறுப்புகளை வெட்டினீங்க, ஆனா நான் 24 மணித்தியாலும் ஜிக்ர்ல தான் இருக்கிறேன். என்ன நாக்குல கைய வைக்க போறீங்க, எனக்கு கவலையா இருக்குது, எனக்கு ஜிக்ர் செய்ய இல்லாம பேசிடுமே என்பதாக. இது யாரு? இவ்வளவு பக்குவமாக பேசக்கூடிய சீதேவி யாரு? இவன் சீதேவி இல்ல, மூதேவி. இது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏண்ட உம்மத்துக்கு முன்னால உள்ள ஆக பெரிய மோசமான ஆள் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட ஒட்டகத்தை கொலை செஞ்சவன். ஏண்ட உம்மத்துல ஆக கெட்டவன் அலிய கொலை செய்றவன் என்பதாக சொன்னார். ஏண்ட உம்மத்துல ஆக கெட்டவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்றவன். ஆனா அவருடைய பக்குவம் எப்படி? நாக்க வெட்ட போல அழுவுறார். ஏன் எனக்கு திக்ர் செய்யலாம் பேசிடுவேன். மார்க்கம் என்ற பேர்ல ஏமாந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகளாவிய ரீதியில முஸ்லிம் உம்மத்தை கீழே போடுவதற்காக வேண்டி பல திட்டங்கள் நடக்குது. சஹாபாக்களோட காலத்திலே நடந்துச்சு. நானும் நீங்களும் எப்படி இந்த ஃபித்னாக்கள் இந்த தப்ப போறோம்? எனவே முறை என்ன? என்ன செய்திகள் எங்கட காதுக்கு வந்தாலும், என்ன செய்திகள், இவர் அப்படியாம், அவர் இப்படியாம், இவர் இப்படி மோசமாம், அவர் அப்படி மோசமாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கலிமா சொன்ன மக்களை கொண்டு போன ஒரு ஃபித்னால நான் சிக்க போறேனா என்றதை பாக்குறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய ஹிலாஃபத் எடுத்து பார்த்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் பைத்துல் மக்திஸ் 90 வருடங்கள் எங்கட ஆட்சியில இருந்து வெளியே பேசிட்டு, ஏன் பேசிட்டு? முஸ்லிம் உம்மத்தை 2ஆக பிளக்க வச்சாங்க. அது சுட்டி தான் பேசிட்டு. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு 18 வருடங்கள் போச்சு இந்த பலஸ்தீன மீண்டும் எங்கட கைக்குள்ள எடுக்கிறதுக்கு. அதுல 16 வருடங்கள் போனது அந்நிய மக்களோட யுத்தம் செஞ்சு எடுக்கிறதுக்கு அல்ல, எங்கட மக்களுக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்குறதுக்கு 16 வருடம் போச்சு. ஒத்துமை ஆயினத்துக்கு பிறகு 2 வருஷத்துல எடுத்துட்டோம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல நடந்திருக்கக்கூடிய வீழ்ச்சியை பாருங்க. பைத்துல் மக்திஸ் எங்கட கையில இல்ல. ஏன் கையில இல்ல? எங்கட முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஒத்துமை இல்ல, எங்களுக்கு இடுப்புல சீவன் இல்ல. அதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, 90 வருடங்கள் எங்கட கையில இருந்து போச்சு, அதை மீண்டும் எடுக்கிறதுக்கு 18 வருடம் போச்சு. அதுல 16 வருடம் எங்கட ஒத்துமைக்காக வேண்டி பாடுபட்டேன். ஏன் எங்களுக்கு மத்தியிலே சண்டையா இருக்குது. நாங்க ஒத்துமை ஆகிட்டோமா? 2 வருஷத்துல கைப்பற்றிட்டோம் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
எனவே இஸ்லாமிய ஆட்சி 1924 கீழே விழுது. இந்த 1924 இஸ்லாமிய ஆட்சி கீழே விழக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்திலையும் யகூதிகளுடைய, இந்த நேரத்திலையும் நசாராக்களுடைய, இந்த நேரத்திலையும் குஃபார்களுடைய பல திட்டங்கள் நடந்துச்சு எங்கடைய பலகீனமாக்குறதுக்காக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒட்டோமன் எம்பையர் என்று சொன்னா உஸ்மானிய கிலாபத் டர்க்கி சுத்தி வர அந்த ஏரியாக்களை ஆட்சி செஞ்சது. முழு உலகத்துல 1/3 ஆட்சி செஞ்சாங்க முஸ்லிம்கள். 800 வருடங்கள் ஒட்டோமன் எம்பையருடைய ஆட்சி இருந்துச்சு. ஆக நீளமான உமையாக்களை விட, குலஃபா அர்-ராஷிதூன்களை விட, உமையாக்களை விட, அப்பாசியங்களை விட ஆக நீண்ட காலம் ஆட்சி செஞ்சது உஸ்மானிய கிலாபத். ஏன்? ஒத்துமையாக இருந்தாங்க. கிதாபுல் எழுதினாங்க. அவுலியாக்கள் உலமாக்களுடைய கைடன்ஸ்க்கு கீழே அவங்க வழி நடத்தினாங்க உம்மத்தை. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் உடைக்கிறதுக்காக வேண்டி பல திட்டங்கள் நடந்துச்சு, பல திட்டங்கள். இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய கிலாபத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி அவங்க பாவிச்சது காஃபிர அல்ல, அவங்க பாவிச்சது முஸ்லிம. முஸ்தபா அத்தாதுருக் அவர் யகூதிகள் நசராக்கள் கிட்ட பிரிட்டிஷ்ல போய்த்து படிச்சு வந்தவர். வல்லாஹி சொல்றேன், இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஏனைய அரபு நாடுகள் எடுத்து பார்த்தாலும் எவ்வளவு பயங்கரமான திட்டம். அடுத்த இளவரசர், அடுத்த அரசராக வரக்கூடியவர். எனவே இளவரசர்களை புடிச்சு, நீங்க வாங்க அமெரிக்காக்கு, நீங்க வாங்க யூகேக்கு, நாங்க உங்களுக்கு நல்ல கல்விகளை தாரோம். இந்த நேரத்துல அந்த கல்வி திட்டம் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டுச்சு. வெஸ்டர்னைஸ் ஆகினாங்க, செக்யூலரைஸ் ஆகிட்டாங்க, மதம் சார்பற்ற கொள்கைக்கு போனாங்க, மேற்கத்தியவாதிகளை போல மாறினாங்க, லிபரலாக மாறிட்டாங்க, எம்மதம் சம்மதம் என்ற அளவுக்கு போனாங்க. இப்ப நீங்க போயிட்டு இளவரசராக இருங்க, அடுத்த அரசனாக நீங்க வந்தா நாங்க சொல்றத நீங்க கேட்பீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகளாவிய ரீதியில நடந்த திட்டங்கள். எனவே முஸ்தபா அத்தாதுருக் அங்க படிச்சு வந்தவர் தான். கடைசிக்கு என்ன, இஸ்லாமிக் ஹிலாபத் தேவையில்ல, நாங்க டெமோக்ரஸிக்கு போவோம் என்ற அந்த கான்ஸ்டிடியூஷனை செஞ்சவன் அவன்தான். இப்ப கூட டர்க்கி கஷ்டப்படுவது அதை மாத்த. அவர் ஆட்சிக்கு வந்தோடனே அரபு மொழியை இல்லாமாக்கினார், மதரசாக்களை இல்லாமாக்கினார், உலமாக்களை கொலை செஞ்சார். அதான கூட டர்க்கி மொழியில தான் செய்யணும் என்று சொன்னார். லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த வார்த்தை கூட அரபால வரக்கூடாது என்ற அளவுக்கு அந்த நாட்டை மாற்றி விட்டார். அரபிகளுக்கும் டர்க்கிக்கும் மத்தியில, டர்க்கி அரபு நாடு இல்ல, அது ஒரு அஜமி நாடு தான். ஆனா உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. அந்த நேரத்துல மக்கா, மதீனா இவர்களுக்கு கீழே தான் இருந்துச்சு. இந்த அரபிகளையும் இவர்களையும் மோத வச்சது யாரு? அவர்கள் தான். லாரன்ஸ் த அரேபியன் எடுத்து பாருங்க. லாரன்ஸ் த அரேபியன் ஒரு அமெரிக்கன், ஒரு பிரிட்டிஷ், அவர் அப்படியே அனுப்புறாங்க சவுதிக்கு. ஷரீப் அரசராக இருக்கிறார். சென்னாங்க, எந்த அளவுக்கு ஃப்ளூவன்டாக அரபு பேசுவார் என்றால் லாரன்ஸ் த அரேபியன் ஒரு அரபிய போல பேசுவார், ஒரு அரபிய போலதான் உடுத்தே இருப்பார். அவர்களுக்கு மத்தியில செஞ்ச முயற்சி என்ன? ஒரே ஒரு விஷயம், வரலாறு, குர்ஆன், ஹதீஸ ஆதாரமாக வச்சு அரபிகள் எவ்வளவு முக்கியம், அரபிகள் எவ்வளவு முக்கியம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறாங்க எல்லாம் அந்த மரத்துக்கு ஏற்றி. அதுக்கு ஒரு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆனா ஓட கையில ஆட்சி இல்லே, டர்க்கி தானே, அஜமிகள் தான் ஆட்சி செய்யறாங்க, அது சரிதானே. எனவே இந்த முதல் வேர்ல்டு வார்ல நீங்க எங்களுக்கு உலகமாக யுத்தத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஏரியாக்கள் எல்லாமே உங்களுக்கு தாரோம். முஸ்லிம்களை பிரிச்சு விட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடுக்கடுக்காக வரலாறு சொல்லிக் கொண்டே போகலாம். இதுதான் உலகத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கலாம். குடும்பம் பிரியுது, எங்களுக்கு தெரியாமலே யாரோ வந்து மனைவிட காதுல ஊதி விட்டுற, எங்களுக்கு தெரியாம மாப்பிள்ளோட காதுல யாரோ வந்து ஊதி விட்டுற, புள்ளேல உம்மா வாப்பாக்கு எதிராக அப்படியே எதிராக போகிறதுக்கு ஆக்குறது. அதே மாதிரிதான் மஹல்லா, அதே மாதிரிதான் ஏரியா, அதே மாதிரிதான் எங்கட நாட்டுல உள்ள முஸ்லிம் கம்யூனிட்டியும் அதே நிலைமையில தான் இருக்கு. ஒரு மனிதனை பத்தி அல்லது ஒரு கூட்டத்தை பத்தி தவறாக செல்லி 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 ஒரு பெர்செப்ஷன் உண்டு. ஆக்கால் பியாக்கன்னு சிங்களத்துல சொல்லுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இவரை நாங்க நீக்கணும், இவரை நாங்க ஒட்டக்கணும், இந்த ஆட்சியை இல்லாமக்கணும், இவரை கொண்டு வரணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். நாங்க பாமர மக்கள் தெரியாம இந்த சிக்கல்கள்ல விழுறோம்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல இப்படி நடந்துதான் ஒவ்வொரு வீடுகள் உடைஞ்சிச்சு, ஒவ்வொரு மஹல்லாக்கள் உடைஞ்சிச்சு, ஒவ்வொரு ஏரியாக்கள் உடைஞ்சிச்சு, முஸ்லிம் கம்யூனிட்டியே உடைஞ்சி பலஸ்தீன பீட்டி எடுக்கிறதுக்கு சக்தி இல்லாம இல்ல, ஈமான் இல்ல, அமல் இல்ல, ஒத்துமை இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود. அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வாழ்ந்த அந்த கலிமா சொன்ன மக்கள், அவர்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றார். அரசன் சொல்றார், என்னைய நீ நம்புங்க ரப்பாக. அந்த மக்கள் சொன்னாங்க, இல்ல, நாங்க அல்லாஹ்வை தான் ரப்பாக எடுப்போம். எனவே என்ன செய்யப்பட்டுச்சு? குழிகள் தோண்டப்பட்டுச்சு, நெருப்பு மூட்டப்பட்டுச்சு. அந்த நெருப்புல ஒவ்வொருத்தருக்கு பின்னால ஒவ்வொருத்தரை வீசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த குழிக்குரியவர்கள், அந்த அகலிக்குரியவர்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், நெருப்புல போடப்பட்டார்கள். وهم على ما يفعلون بالمؤمنين شهود. ஒரு கிரிக்கெட் மேட்ச பெவிலியன்ல இருந்து கிரவுண்ட பாக்குறத போல குழிக்கு வெளியில இருந்து நெருப்புல போடப்படக்கூடியவர்களை ரசிச்சு ருசிச்சு பார்த்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு குழந்தைகள் மௌத்தாம், இவ்வளவு குடும்பங்கள் மௌத்தாம், ருசிச்சு கொண்டு ரசிச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது உலகம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா ரப்புல் ஆலமீன் அந்த குழியில நெருப்புல விழுந்தவர்களை பார்த்து வெளிரங்கம் சொல்லுது பலஸ்தீன் தோல்வி. வெளிரங்கம் சொல்லுது அந்த குழியில நெருப்புல விழுந்தவங்க தோல்வி. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். இல்ல இல்ல, இவர்கள் தோல்வி அல்ல, இவர்கள் தான் ஆக பெரிய வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அவர்கள் வெற்றியாளர்கள். நானும் அவர்களோட, நீங்களும் அவர்களோட சேர்றதாக இருந்தா எங்களால என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை நாங்கள் செய்யறானோ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சிந்தனைகள் இல்லாட்டி என்ன நடக்கும்? நாங்களும் அரபு நாடாக இருக்கலாம், அஜமி நாடாக இருக்கலாம், அதாவது தீனுடைய பற்றுள்ளவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை சரியான முறையில இனம் காணாத வரை நானும் நீங்களும் வீட்டுக்குள்ள இருந்து இந்த ஃபித்னாக்கள்ல விழுவோம், வீட்டுக்குள்ள இருந்து விழுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில் ஆக முக்கியம்தான் ஒரு மஹல்லா என்று வரக்கூடிய நேரத்திலும் பல முயற்சிகள் நடக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் அழகான ஒரு மஸ்ஜித் ஒன்றை தந்திருக்கிறான். ஆனா மஹல்லா என்று சொல்றது மஸ்ஜித் அழகு என்றது அல்ல. மஹல்லா என்று சொல்றது அந்த மஹல்லால் இருக்கக்கூடிய மக்கள் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக, குர்ஆன் ஹதீஸோட தொடர்புள்ளவர்களாக மாறுதல் இருக்குது. இதுதான் ஆகும். பில்டிங்கை வச்சு சொர்க்கமா? இல்ல, அதுல நடக்கக்கூடிய அமல்களை வச்சு தான் சொர்க்கம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஹல்லால நடக்கக்கூடிய ஃபிக்ஹ் கிளாஸஸ்ல நாங்க கலந்து கொள்றோம். எப்ப நாங்க இப்படியா இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள இல்லையோ, தவறான செய்திகள் அங்கால இங்கல என்ன எங்களுக்கு வேற ஃபிக்ஹ் படிச்சு தருவாங்க. நாங்க எப்ப தஃப்சீருடைய கிளாஸ்ல உட்கார்ந்து குர்ஆனுக்கு சரியான தெளிவுகளை படிக்கலையோ, ஜஹரான் பேய்த்து பொம்மை பண்ணித குர்ஆன் சுன்னவை படிச்சுதான். ஆனா நாங்க இந்த மஸ்ஜித்ல வைக்கக்கூடிய குர்ஆன் ஃபிக்ஹ் கிளாஸஸ்ல வரையில நாங்க வேற வேற அமைப்புல படிக்க போனோம் என்றா ஒன்றோ தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி அல்லது எம்மதம் சம்மதம், அதுவும் குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் பேசுவோம். கல்யாணம் முடிக்கிறது பொம்பளைக்கு வழி தேவையில்ல, இவங்க சொல்றவங்க காஃபிரா இல்ல முஸ்லிம், கலிமா சொன்ன மக்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட். ஆனா சொல்றாங்க வழி தேவையில்ல, அவருக்கு விருப்பமான மாப்பிள்ளைய முடிக்கலும், பாப்பா சொல்றத கேட்க தேவையில்ல. யாரு சொல்றது? இத கலிமா சொன்ன மக்கள். ஏன்? நாங்க வைக்கக்கூடிய ஃபிக்ஹ் கிளாஸ், நாங்க வைக்கக்கூடிய தஃப்சீரை படிக்கல, இன்டர்நெட்ல போயிட்டு அங்க போயிட்டு படிச்ச படிப்பு தான் இது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்து பார்த்தா நாளுக்கு நாள் போதையுடைய பிரச்சனைகள் வருவது. வாலிபர்களுக்கு மத்தியில பல முயற்சிகள், இன்ஷா அல்லாஹ் பல முயற்சிகள் நடத்துறதுக்காக வேண்டி திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய வாப்பமார்கள், வாலிபர்கள், அதுக்குள்ள நாங்க எங்களைய போட்டுக்கொள்ள இல்லாட்டி நாங்களும் ஒன்றோ லிபரல்
அல்லது ரடிக்கல், அப்படி இல்ல ஒரு மார்க்கமும் தேவையில்லை, பாவத்திலே ஈடுபடுவோம் என்று தூளே போகக்கூடிய ஒரு கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே யூத் கோச்சிங் என்ற அமைப்புல பல திட்டங்கள் நடக்கும். ஆக முக்கியம் என்ன, இதுல நாங்க கலந்து கொள்றது. அதே மாதிரி குடும்பம், கவலைக்குரிய விஷயம், எங்கட மஹல்லால கொஞ்சம் போன மாதங்கள் எடுத்து பார்த்தா எங்கட மஹல்லால ஒவ்வொரு மாசமும் 2 குடும்பம் தலாக்குக்கு காசிக்கோட்டுக்கு போகுது எங்கட மஹல்லால. எனவே ஒரு திட்டம் இன்ஷா அல்லாஹ், பெண்களுக்குரிய மாதாந்த ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும் இன்ஷா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கை, பிள்ளை வளர்ப்பு, இவைகள் எப்படி செய்யறது, முதலாவது காசிக்கோட்டுக்கு போகவானம். படி ஏறினோடனே சில ரூம்ஸ கொடுத்திருக்கிறாங்க. உங்களோட பிரச்சனைய அங்க உள்ள கவுன்சிலர் ஒரு லேடியை நாங்க அனுப்பிப்போம். அந்த பெண்கள் அவங்களோட கவலைகளை சொல்லட்டும். மஸ்ஜிதுக்குள்ள இல்ல, ஹதீஸ்ல குர்ஆனை வச்சு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ளேயும் ஃபேமிலி கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, எப்ப சத்தம் கூடாம இருக்குமோ ஓகே, ஆனா கவுன்சிலிங் செய்ய போல சத்தம் கூட்டுறதாக இருந்தா அது மஸ்ஜிதுக்கு வெளியே வைக்கிறது நல்லம். அந்த அடிப்படையில தான் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. எனவே வாலிபர் தூள்ல இருந்து வெளியே வரணும். வாங்க பேசுங்க கவுன்சிலர்ஸோட, வாங்க பேசுங்க எங்க லேடிஸோட, உங்களோட குடும்ப பிரச்சனைகளை இல்லாம ஆக்கிக்கோங்க. அதே மாதிரிதான் நாங்க எத்தனையோ பேர் வறுமையில கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பைத்துல் ஜகாத் மட்டுமல்ல, பைத்துல் மால் மாஷா அல்லாஹ் ஈஸ்ட் அட்டாக்கு முன்னால் அழகான அமைப்புல நடந்துச்சு. பைத்துல் மால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மாதங்களுக்கு பின்னால் ஆரம்பிக்கப்படும். எனவே தங்கத்தை வச்சு பானிங் சென்டர்ல போயிட்டு வட்டில விழ வேண்டாம். வட்டி இல்லாத கடனுக்குரிய முறைகள் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகம் யோசிக்குது. முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, இன்ஷா அல்லாஹ் நன் முஸ்லிம் எத்தனையோ பேருங்கிற மஹல்ல இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எங்களையால் என்ன நடந்திருக்கு. எனவே அவர்களுக்கும் நாங்க வட்டி இல்லாத கடன் கொடுக்கலுமா, கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம். பண் அதுக்கேற்ற மாதிரி இருந்தா. அதே மாதிரி அந்நிய மக்கள் மஸ்ஜிதுடைய வேலைகள் முடிஞ்சதுக்கு பின்னால எப்படி பல நிறுவனங்கள் மூலமாக, ஜம்இயா, நிதா போன்ற நிறுவனங்கள், CIS மூலமாக ஓபன் மஸ்ஜித் என்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை செய்யறாங்களோ, அத மாதிரி இந்த மஹல்ல உள்ள பக்கத்துல முக்கியமான பன்சல்கள் இருக்குது, முக்கியமான சர்ச்சஸ் இருக்குது. ஜெமட்டகோட்டையில ஆக முக்கியமான பன்சல். எப்ப சரி நீங்க வாங்க எங்க மஸ்ஜிதுக்கு, இந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ பாருங்க, முஸ்லிம்கள் என்றா யார் என்றது விளங்குங்க. எப்ப சரி செஞ்சிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதெல்லாம் மஸ்ஜிதுன் நபவியில நடந்த அமல்கள். இந்த அடிப்படையில எப்ப ஒரு மஸ்ஜித் நடக்குமோ, ரப்புல் ஆலமீன் அந்த மஹல்லவ பல ஃபித்னாக்கள்ல இருந்த அல்லாஹ் பாதுகாப்பார். எனவே அந்த அடிப்படையில மஹல்லா வாசிகள் கிட்டம் வேண்டுக் கொள்ளப்படுது. மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அது கட்டிடம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களோட நாங்க ஒத்துழைப்போட நாங்க போறது. தெளிவுகள் தேவையா, மாஷா அல்லாஹ் நிர்வாகத்தோட பேசுங்க, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்கள் இருக்கக்கூடியவர்களோட பேசுங்க. ரப்புல் ஆலமீன் எப்ப நாங்க ஒத்துமையாக இருப்போமோ, முழு உலகத்துல முஸ்லிம்கள் ஃபித்னால இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு மத்தியில பேதங்கள் உண்டாக்கப்பட்டுச்சு. அந்த பேதங்கள்ல நாங்க சிக்காம ஒத்துமையாக போனோம் என்றா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், மஹல்லா சந்தோஷமாக இருக்கும், முஸ்லிம் கம்யூனிட்டி சந்தோஷமாக இருக்கும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.